இட்ஸ் சண்டே மார்னிங் எழுந்த உடனே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிவிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நாங்கள் காலையிலே ஊருக்கு கிளம்புறோன்னு அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சிக்கன் பிரியாணியும் மட்டன் தொக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. பிரியாணி ரைத்தா எல்லாமே எப்பவுமே எனக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ பிரியாணி, மட்டன் தொக்கு, ரைத்தா, ஒரு எக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டேன். ஊருக்கு கிளம்பியாச்சு. குழந்தை வேறு வச்சுருக்கனால என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனை ஜன்னல் வழியாக கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான். ஊருக்கு வந்த பிறகு அத்தை ரெடியாக பப்பாயா கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. எனக்கு இந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணிட்டு வந்தது தலைவலி எடுத்துக்கிச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு காஃபி குடித்தேன். ஃப்ரிட்ஜில் பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டு இருந்தது. ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கூட ஸ்கூட்டியில் போனேன். கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட், பீட்ரூட்டு, கொத்தவரக்காய், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி முடித்தாச்சு. மசாலா பூரி சாப்பிட்ணும் போல இருக்குன்னு கேட்டதுக்கு ஹஸ்பண்ட் மசாலா பூரி வாங்கி கொடுத்தாரு. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கறியும் சப்பாத்தியும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சிக்கன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.